வெல்கம் டு வனவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கோகனட் தோசைங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பஞ்ச் போல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து சேர்க்காமையே நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்ச் போல் இருக்கும். பாருங்கள் அந்த தோசை எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதில் வந்து நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்குறதுனால தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், எனி எதுனாலும் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ். இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. நல்ல பச்சரிசி மாவரிசி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊறணுங்க. இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்பு இது மாதிரி அவல் எடுத்துக்கிறேங்க. அதாவது மெல்லிசான அவல்னால் 1 ஹவர்ஸ்லேயே ஊறிடும், கொஞ்சம் தடிமானதுன்னா 2 ஹவர்ஸ் வேணுங்க. ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஊற்றி இதை வந்து நல்லா ஊற விட்டுறலாங்க. இப்போது அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த அந்த அவல் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசின்னா 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கணுங்க. அந்த தேங்காய் 1 கப் பச்சரிசிக்கு 1 கப்பு தேங்காய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கருப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கணும். நல்லா அந்த கப்பில் அமுக்கி 1 கப் எடுத்துக்கிறேங்க. துருவி அந்த கருப்பு இல்லாமல் வெள்ளையாக எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் தோசை கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும். 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைப்போம் அது போல் அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, திக்னஸாக இருக்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து ஓவர் நைட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங்கில் சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம உளுந்து போடாமையே ஆப்பச்சோடை போடாமல் நல்லா புளிச்சிருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா நல்லா புளிச்சிருக்குங்க. ஆனால் நம்ம தோசை சாப்பிடும்போது புளிப்பே இருக்காது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும், புளிக்கவே புளிக்காது. ஆனால் இது பாருங்கள் புஸ் புஸ்ன்னு வந்துருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம உளுந்து சேர்க்கலை, ஆப்பச்சோடை சேர்க்கலை, அதெல்லாம் ஆட் பண்ணாமே நல்லா புஸ் புஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு போல் இருக்குங்க தோசை, சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரஃப்பாக லைட்டாக தான் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புஸ் புஸ்ன்னு வராது. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தேங்காய் போடுறோம் இல்லையா, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் போடலாம், ஏன்னா தேங்காய் கூடுதல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தவா இருக்கு இல்லையா, அதில் நம்ம சின்னதாக ஊற்றி எடுத்துடலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் அந்த ஓட்டையாக வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்தால் அந்த தோசை நல்லா புஸ் புஸ்ன்னு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நல்லா குக் ஆகிடுவாங்க. அப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. இது அப்படியே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நம்ம ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக நல்லா கருன்னு வளர்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வெந்தயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் நைட்டே ஊற போட்டுருங்க. மார்னிங் எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியோடு போட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. கருந்துளசி இருந்தால் ஒரு 10 இலைகள் அது கூட ஆட் பண்ணிடலாம். செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா, அதையும் ஒரு 2-3 இலை அதில் ஆட் பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிள்ளை இலைகள் ஒரு 5-6 கருவேப்பிள்ளை இலைகள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை இருக்குது இல்லையா, அது மேலே அந்த பீலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த பல்ப்பு மட்டும் ஒரு 2-3 துண்டு பீஸ் அதில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஹேர் வந்து நல்ல க்ரோத்திங்காக இருக்குங்க, நல்லா கருன்னு இருக்கும். நீங்கள் ஷீக்கா இல்லைனா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கோகனட் தோசை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.